எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும். 24 ஹவர்ஸ் இன்டூ 7 டேஸும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சி வேணும், வேணும், வேணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவலைக்குள்ளே, கவலைக்குள்ளே, கவலைக்குள்ளே போயிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, நம்ம பிரசன்ட்ல வாழ்றதே இல்ல. ஒண்ணு இறந்த காலத்துக்கு போயிடுறோம். இல்லன்னா என்ன பண்றோம்? எதிர்காலத்துக்கு போயிடுறோம். இறந்த காலத்துல போயி, நம்மளுடைய இறந்த காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் நெனச்சு, கவலைப்பட்டு, கவலைப்பட்டு, கவலைப்பட்டு கவலைகள நமக்குள்ள திணிச்சுக்கிறோம். எதிர்காலத்துக்குள்ள போகும்போது, எதிர்காலத்த நெனச்சு பயந்து, பயந்து, பயந்து பயங்கள ஃபுல்லா நமக்குள்ள நெறச்சிர்றோம். இப்படி கவலைகளும், பயங்களும் நமக்குள்ள நிரம்பி வழியும்போது, மகிழ்ச்சி எப்படி வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம நெல்ல அறுவடை பண்ணணும்னா, நெல்ல விதைச்சா தான் நெல் வரும். இல்ல நம்ம என்ன அறுவடை பண்ணணும்னாலும், அதே விதைய நம்ம போட்டா தான் நம்ம அத அறுவடை செய்ய முடியும். நம்ம வந்து கவலையையும், பயத்தையும் விதையா போட்டுட்டு, மகிழ்ச்சிய அறுவடை பண்ணும்பொழுது எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? எப்படி நம்ம கவலைப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் பார்த்துக்கோங்க. இப்ப நேத்து நடந்த விஷயத்துக்கு கவலைப்பட்டா கூட ஓகே. முந்தா நாள் நடந்த விஷயத்துக்கு கவலைப்பட்டா கொஞ்சம் ஓகே. இல்ல ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு கவலைப்பட்டா, ஓகே. இது நார்மலான மனித மனம் வந்து இப்படிதான் இருக்குங்கிறத ஒத்துக்கலாம். ஆனா, நம்ம அப்பா காலத்துல நடந்த விஷயங்களுக்கு, நம்ம தாத்தா காலத்துல நடந்த விஷயங்களுக்கு, நம்ம இன்னும் கவலைப்பட்டுட்டே இருப்போம். இதுதான் உண்மை. நெறைய பேர் என்ன பண்றோம்னே தெரியாம, நம்ம தாத்தா வித்த சொத்த பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம அப்பா வித்த சொத்த பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். எங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? எங்க வீடு எப்பேர்ப்பட்ட வீடு தெரியுமா? அப்படி ஒரு நடு நடு கடத்தரு. நல்ல பஜார்ல எங்க வீடு, பங்களா வீடு. அப்படி நாங்க வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட வீட்ட எங்க தாத்தா வித்துட்டாரு. அப்படின்னு சொல்லி எப்ப 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி வித்த வீட்ட பத்தி நெனச்சு, பேசி இப்ப நம்ம கவலைப்படுவோம். அப்ப எப்படிங்க மகிழ்ச்சி வரும் நமக்கு? எப்படி வரும்? இன்னைக்கு நம்ம என்ன நடக்குறோம்? நேத்து என்ன நடந்துச்சு? நாளைக்கு என்ன நடந்துச்சு? மேக்ஸிமம் நேத்தி, இன்னைக்கு, நாளைக்கு. இந்த 3 நாளுக்குள்ள தான் நம்ம பார்வை இருக்கணும். ரொம்ப முன்னாடியும் போக்கூடாது. ரொம்ப பின்னாடியும் போக்கூடாது. அப்படி போக, போக, போக நம்ம இறந்த காலத்துக்குள்ள போக, போக என்ன வரும் நமக்கு? கவலைகள் மட்டும் தான் மிச்சமா இருக்கும். எதிர்காலத்துக்குள்ள போக, போக, போக நமக்கு என்ன வரும்? பயம் மட்டும் தான் மிச்சமா இருக்கும். இது 2யும் நல்லா விதைய விதைச்சுட்டு, இது 2யும் பத்தியே பேசி, பேசி, பேசி நல்லா உரம் போட்டு, தண்ணி விட்டு நல்லா வளர்த்துட்டு, எனக்கு சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் இல்ல. எப்படி கிடைக்கும் சந்தோஷம்? எங்க போய் தேடி எடுக்க முடியும் சந்தோஷம்? எங்க போய் தோண்டி எடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்குமா? எங்க தோண்டுனாலும் என்ன கிடைக்கும்? நம்ம விதைச்ச கவலையும், நம்ம விதைச்ச பயமும் தான் நமக்கு கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இறந்த காலத்தை பத்தி பேசவே கூடாது, நினைக்கவே கூடாது. எதிர்காலத்துக்குள்ளயும் என்ன பண்ணக்கூடாது? போக்கூடாது. பிரசன்ட்ல வாழ்றது எப்படி? இத வந்து நீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு, அனுபவிச்சு வாழ்ந்தோம்னா, நம்ம வந்து கவலை இல்லாம, பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம, நிம்மதியான, சந்தோஷமான லைஃப்குள்ள நம்மளால என்ட்ரி ஆக முடியும். நீங்க எத்தன வயசுல இருந்தாலும் சரி. இறந்த காலத்துக்குள்ள போகாதீங்க. எதிர்காலத்துக்குள்ள போகாதீங்க. இன்னைக்கு நம்ம கையில 24 ஹவர்ஸ் இருக்குன்னா, அந்த 24 ஹவர்ஸையும் ரசிச்சு நல்ல ரசனையோட நம்ம அந்த 24 ஹவர்ஸையும் பயன்படுத்தும்போது, தூங்குனா கூட சந்தோஷமா தூங்கணும். 4 மணி நேரம் தூங்குனா கூட ஓகே. அந்த 4 மணி நேரமும் நிம்மதியா, கவலை இல்லாம தூங்கணும். அப்பனா என்ன பண்ணணும்? மீதி இருக்கிற 20 மணி நேரத்தையும் என்ன பண்ணணும்? பயனுள்ளதாக பயனுள்ளதா, யூஸ்ஃபுல்லா நம்ம அந்த டைம பயன்படுத்திக்கணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும், அவங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் டைம். ஒரு பெக்கரா இருந்தா கூட, அவங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் டைம். எனக்கும் 24 ஹவர்ஸ் தான் டைம். உங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் டைம். ஆனா, ஏன் இந்த காலம் வந்து எல்லாருக்கும் மாறுபடுது? ஒருத்தவங்க வந்து டைமே இல்லாம உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த டயத்த எப்படி போக்குறதுன்னு தெரியாம, வெட்டியா உட்காந்து டயத்த வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்தை பயன்படுத்துற விதம் தான் என்னவா இருக்கு? நம்மள கோடீஸ்வரன் ஆக்குது. ஒருத்தவங்கள ஏழையாக்குது, ஒருத்தவங்கள பணக்காரனாக்குது, ஒருத்தவங்கள ஒண்ணும் தெரியாதவங்களாக்குது, ஒருத்தவங்கள எல்லாம் தெரிஞ்சவங்களாக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்ம பயன்படுத்துற நேரம் வந்து பயனுள்ளதா பயன்படுத்தணும். எல்லாம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? வேஸ்ட்டா கழிக்காம, இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நாளைக்கு நமக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு எந்த ஒரு ஆன்ஸரும் கிடையாது. நாளைக்கு உயிரோட இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அப்ப இன்னைக்கு நமக்கு கிடைச்ச டைம வந்து நம்ம போனஸ் மாதிரி நெனச்சு, நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா, நம்ம பலன அனுபவிக்க முடியும். பிரசன்ட்ல நீங்க வாழ பழகுங்க. எந்த வேலை செஞ்சாலும், நீங்க சமைச்சாலும் சரி, சமைக்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்டயோ சண்டை போட்டுருப்போம். அந்த சண்டைய பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டே சமைக்கிறது. அந்த சண்டையில அவங்க திட்டினது, அவங்கள நம்ம திட்டினது, எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு நம்ம சமையல் பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும்? நம்ம சமைக்கிற சமையல்லயும் அந்த உணர்வுகள் வந்து கலந்து, அந்த சமையல சாப்பிடுறவங்களுக்கும் அந்த ஃபீலிங் வந்து போய் சேரும். அப்ப அந்த சமையல்ல இருக்கிற உணர்வுகள் தான் அவங்க சாப்பிடுறவங்களுக்கும் போய் சேரும்.
அதைத்தான் நம்ம நம்ம ஃபேமிலிக்கு பரிசா கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா நம்ம வீட்டுல நேத்து நடந்திருக்கும், கணவன் கூடயோ மனைவி கூடயோ சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருந்திருக்கும். சமைக்கும் போது அதை நினைச்சுக்கிட்டே சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கும் போது அதை நினைச்சுக்கிட்டே பாத்திரம் வளர்க்குறது, வீடை கிளீன் பண்ணும்போது அதை நினைச்சுக்கிட்டே வீடை கிளீன் பண்றது. இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், வீடை கிளீன் பண்ணும்போது அந்த உணர்வுகளை நினைச்சுக்கிட்டே நம்ம கிளீன் பண்ணோம்னா வீடு முழுக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் நிறைஞ்சிருக்கும். நீங்க வீடை என்னதான் கூட்டினாலும் சரி, பெருக்கினாலும் சரி, நல்ல மாப்பு போட்டு தொடச்சாலும் சரி, வீடு கிளீனா இருக்கும், கண்களுக்கு கிளீனா இருக்கும். ஆனா அந்த அந்த இடம் ஃபுல்லா என்ன இருக்கும், பேட் எனர்ஜி, நம்மளுடைய அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, கெட்ட உணர்வுகள், கோபம், அடுத்தவங்க மேல கோபம், பதட்டம், இந்த கெட்ட உணர்வுகள் தான் அந்த அந்த அறை ஃபுல்லா, அந்த வீடு ஃபுல்லா வந்து பதிவாயிருக்கும். அப்ப அங்க அங்க அந்த வீட்டுக்குள்ள வரவங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன பண்ணும், அதே உணர்வுகள் தான் பாதிக்கும். அப்ப என்ன ஆகும், கோபம், பதட்டம், அந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே நம்ம பரிசா கொடுக்கறது என்ன, இதைத்தான். இதை வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்து நம்ம அதை பண்ணணும். நம்ம வீட்டுல உள்ளவங்க கோவப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, நம்ம கையில தான் இருக்குது. யார் சமைக்கிறாங்க, யார் வீடை சுத்தம் பண்றாங்க, யார் எல்லா வேலைகளும் செய்யறாங்களோ அவங்க கையில தான் இருக்கு. அவங்க கணவன் வந்து அவங்க மேல கோவப்படாம இருக்கிறதும், சந்தோஷமா இருக்கிறதும், கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதும் எல்லாமே யார் கையில இருக்கு, அவங்க மனைவி கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்கதான் அந்த எந்த உணர்வோட சமைக்கிறாங்களோ அந்த உணர்வை அந்த சாப்பிட்றவங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ நம்ம வந்து சந்தோஷமான உணர்வோட சமைக்கும் போது, அடுத்தவங்களை வந்து கேர் பண்ணிக்கிற ஒரு பாசத்தோட சமைக்கும் போது அதே பாசம் அந்த உணவை சாப்பிட்றவங்களுக்கும் கிடைக்கும். அப்ப நம்ம வீடு கிளீன் பண்ணும் போதும் நம்ம அதே உணர்வோட நம்ம பண்ணிக்கும் போது என்ன ஆகும், அந்த குட் வைப்ரேஷன் வந்து நம்ம வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். நீங்க என்ன கிளீன் பண்ணாலும் சரி, என்ன ரூம் ஸ்ப்ரே அடிச்சாலும் சரி, அந்த வீடு நறுமணத்தோட இருந்தாலும் சரி, நம்ம உணர்வுகள் வந்து என்ன என்ன உணர்வுகள் தான் நம்ம எந்த உணர்வோட நம்ம அந்த இடத்துல இருக்கோமோ அந்த உணர்வுகள் தான் சுத்தி ஸ்ப்ரெட் ஆகி வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். அப்ப நமக்கு என்ன வேணும், மகிழ்ச்சி வேணும்னா என்ன பண்ணணும், மகிழ்ச்சியோட எல்லா வேலைகளும் செய்யணும். மகிழ்ச்சியோட அன்போட கவனிக்கணும் கணவனை, குழந்தைங்களை. அதே மாதிரி கணவனும் மனைவியை, குழந்தைங்களை அன்போட கவனிச்சா என்ன கிடைக்கும், அன்பு கிடைக்கும். மனைவியும் அன்போட கவனிச்சா என்ன கிடைக்கும், அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம, நான் கோபமா தான் இருப்பேன், நீ எனக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்னா நடக்குமா? நான் கோவம்ன்ற விதையை தான் போடுவேன், ஆனா அதை நீ வளர்த்து நீ எனக்கு கோவத்தை கொடுக்க கூடாது, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா நான் விதைய கோவத்தை போடுவேன், நீ எனக்கு அன்பை வாரி வழங்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு கணவன் மனைவியும் எல்லா ஃபேமிலிலையும் போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு அன்பு வேணும் அப்படின்னா என்ன, பாசம் வேணும் அப்படின்னா அன்பு விதைய நம்ம விதைக்கணும். அவங்க நம்ம மேல கோபமாவே இருந்தா கூட நம்ம 24 ஹவர்ஸும் அவங்க மேல அன்பை மட்டுமே காட்டணும், பாசத்தை மட்டுமே காட்டணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், சே நம்ம மனைவி நம்ம எவ்வளவு கோவப்பட்டாலும் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசு தன்னால மாறும். நீங்க கோவப்பட்டு திட்டி அவங்கள ஒரு காலம் மாத்த முடியாது. நீங்க அன்பா இருந்து பாருங்க, அவங்க கோவப்படும் போதும் நீங்க அன்பா இருந்து பாருங்க, அப்ப உங்களுக்கு அன்பு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம விதைச்ச விதை அன்பு. நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்களேன், 24 ஹவர்ஸும் சந்தோஷமா இருந்து பாருங்களேன், அப்ப உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கணவர்கிட்ட கோவப்படுறதுக்கு பதிலா நீங்க சந்தோஷமா, அவர் கோவமாவே இருந்தா கூட நீங்க சந்தோஷமா அவர்கிட்ட பேசி பாருங்க. அடுத்து ச்சே நம்ம என்ன கோவப்பட்டாலும் எவ்வளவு இன்னசென்ட்டா வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்மள்ட்ட எவ்வளவு மகிழ்ச்சியா பேசுறா நம்மளோட ஒய்ஃப், நம்ம இன்னும் கோவத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை பார்த்தாலே அவரும் ஹாப்பியா பேசுறதுக்கு முன் வருவாங்க. அந்த மாதிரி 24 ஹவர்ஸும் நம்ம மகிழ்ச்சியா நம்ம கொடுத்தோம்னா, மகிழ்ச்சின்ற விதையை நம்ம விதைச்சோம்னா நமக்கு எப்பயுமே என்ன வரும், மகிழ்ச்சியே பரிசா கிடைக்கும். நம்ம மகிழ்ச்சியை விதைச்சா என்ன வரும், மகிழ்ச்சி தான் நம்ம அறுவடை பண்ணும்போது கிடைக்கும். நான் சொன்னது இப்ப வீட்டுல மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வீட்டுல மட்டும் இல்லாம நம்ம நம்ம தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டத்துல, நம்ம இருக்கிற சர்க்கிள்ல, நம்ம உறவினர்கள் கூட்டத்துல, இப்படி எல்லாரிடமுமே நம்ம வந்து அன்பை மட்டுமே காமிக்கும் போது கோபத்தையோ வெறுப்பையோ காட்டாம நம்ம வந்து அதை வந்து அழிச்சிட்டு அன்பை மட்டுமே விதையாக விதைக்கும் பொழுது நீங்க வந்து அன்பை பெற முடியும், மகிழ்ச்சியை பெற முடியும். இதுல எந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். 24 ஹவர்ஸும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம எதுக்கு பிறந்தோம், சண்டை போடுறதுக்கோ, கோவப்படுறதுக்கோ, வெறுத்து ஒதுக்குறதுக்கோ, உறவினர்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ வெறுக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நம்ம பிறக்கல. மகிழ்ச்சியா வாழறதுக்கு பிறந்திருக்கோம், சந்தோஷமா வாழறதுக்கு பிறந்திருக்கோம். அன்பா அரவணைப்பா நம்ம குடும்பத்தை, நம்ம உறவினர்களை சந்தோஷமா அரவணைச்சு கொண்டுட்டு போறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யலாம், எப்பயுமே அன்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம ஒரு தனி, நமக்குன்னு ஒரு தனி வளையத்தை வச்சுக்கணும். அந்த வட்டத்துக்குள்ள என்ன இருக்கணும், அன்பு, பாசம், சந்தோஷம், இது மட்டும்தான் இருக்கணும். அந்த அந்த வளையத்தை தாண்டி என்ன உள்ள வரக்கூடாது, துக்கம், பொறாமை, பேராசை, கோபம், இதெல்லாம் என்ன ஆயிடும், அந்த வளையத்துக்குள்ளே வந்து ஸ்டாப் ஆகி ரிட்டர்ன் போயிடணும். நம்மளை வந்து அந்த உணர்வுகள் தாக்காம நம்மளை பார்த்துக்கணும். நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னா இதை மட்டும் நீங்க செய்யுங்க. மகிழ்ச்சின்ற வட்டத்தை உங்களை சுத்தி நீங்க போட்டுக்குங்க. எப்பயுமே மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சின்ற விதைய விதைங்க. எப்பயுமே நீங்க மகிழ்ச்சியை அறுவடை செய்ய முடியும்.
24 ஹவர்ஸும் 7 நாட்களும், மாசத்துல 30 நாட்களும், வருஷத்துல 365 நாளும் நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.